ஹாய் கைஸ். கொஞ்ச நாளாகவே பால்கோவா வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. இன்றைக்கி நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குறது மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. டேஸ்ட்டுமே கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ பால் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என்கிட்ட பால் பவுடர் இருக்குது. அதனால் ஒரு 1/4 கப் போல் பால் பவுடர் கூட இந்த பால் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் இப்படி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்படி கிண்டி கொடுத்துட்ருக்கணும். அப்போ தான் அந்த பால் ஆடையெல்லாம் கட்டி ஆகாமல் வரும். அடுத்து அப்படியே பால் பவுடர் எடுத்து அப்படி இந்த கொதிச்சிட்ருக்கிற பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுறேன். அப்போ தான் ஒரு டேஸ்ட்டுக்கு வேண்டி பால் பவுடர் போட்டு ஒரு 10 நிமிஷம் வரை நல்லா கிண்டி கொடுக்கணும். ஏன்னா கை வெளிக்கிட்டு அதை எங்கள் அம்மா கிட்டிகிட்ருக்கு. இப்போ பால் ஓரளவு நல்லா கட்டி ஆயிடுச்சு. இனி நான் மொத்தமே 2 கப் பால் தான் எடுத்திருந்தேன். அடுத்த பால் பவுடர் சேர்த்துருந்தேன். அதுவும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வரை சீனி இதுக்கு கூட ஆட் பண்ணி நல்லா அது கரைகிறது வரை, கரைஞ்சி கட்டி ஆகிறது வரை கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். பால் சீனி கரைஞ்சி அதுக்கு கூட மெல்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகும். இப்படி நல்லா கட்டி ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் அப்புறம் ஏதாவது நட்ஸ் இருந்ததுன்னா அதுவும் போட்டு இறக்கி ஒரு பாத்திரத்தில் வச்சு 2 மணிக்கூர் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான பால்கோவா. மறக்காமல் இறக்குறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவு நெய் கூட விட்டு நல்லா கிண்டி இறக்கிடணும். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதில் அந்த பால்கோவாவை விட்டு ஒரு 2 மணிக்கூர் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தால் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்டில் செஞ்சு சாப்பிட பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.